இந்த கேள்வியை பாருங்கள். A and B together have rupees 1200. If 4/15 amount is equal to 2/5 of B is amount does B have? அருமையான கேள்வி. சென்டென்ஸை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரேஷியோ எங்கே இருக்குது அதில் தான் நீங்கள் உங்கள் கண் இருக்கணும். இந்த இடத்துல டூகெதர்னு என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அமௌண்ட்டு தான் 1200. எப்படி எழுதலாம்? A + B 1200 என்பது சம் ஆஃப் த அமௌண்ட்டு. அடுத்த ரேஷியோ நம்மளுக்கு லட்டு மாதிரி கொடுத்துட்டான் பாருங்களேன். 4/15 அமௌண்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டான். என்ன அர்த்தம்? இந்த நம்பர் வந்து ஏவுக்கு சொந்தமானது. இப்போ தனியாக எழுதுகிறேன். ஏவுக்கும் பிக்கு ரேஷியோ எப்படி போகிறேன்னு பாருங்கள். 4/15 என்பது ஒரு நம்பர், ஒரு ஃப்ராக்ஷன். அடுத்து 2/5 என்பது பியோட ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஆமாங்க, 5. அவ்வளோதான். ரேஷியோ எப்படி போகிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 4 × 5 பெருக்குங்க. 4 × 5 20 வந்துடும். அடுத்து இந்த பக்கம் வாங்க. 2 × 15 30. 30னா இந்த இடத்துல 30 போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை எடுத்துருங்க. நம்ம இதை பெருக்கிட்டோம்ல, புரியுதுங்களா? அவ்வளோதான். இதை சுருக்குங்க. சுருக்க தெரியுமில்ல? சுருக்குன்னு என்ன கிடைக்கும்? 2 3 கிடைக்கும். இப்போ தெரியுதா எப்படி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்களா? 2 3 என்பது ரேஷியோ. அவ்வளோதாங்க. அடுத்து என்ன? சம் ஆஃப் த அமௌண்ட்டு கொடுத்துட்டான். சம் ஆஃப் த ரேஷியோ என்னவாக இருக்கும்? 2 + 3 5 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? 5. இதை அடிக்க தெரியுமில்ல? 5 20 24. 240 என்பது ஆவரேஜ் நம்பர். கரெக்டாக இருக்கணும். அவன் என்ன கேட்குறான்? பியோட அமௌண்ட்டு கேட்குறான். பியோட அமௌண்ட் என்னவா இருக்கும் பார்க்கலாம். ஆவரேஜ் இன்ட்டு 3 மடங்கு என்னவா இருக்கும்? ஆவரேஜ் இன்ட்டு 3 மடங்கு என்னவா இருக்கும்? 720 இருக்கும் பியோட அமௌண்ட்டு. இவ்வளோ